கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்திலே 2வது வசனம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கும்போது நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கிறது. ஒளிச்சேர்க்கை என்ற ஒன்று நடைபெறுகிறது. தாவரங்கள் வளர்கிறது. தண்ணீர் ஆவியாகி மேகமாய் மழையாய் பொழிகிறது. இப்படி சூரியன் இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நன்மைகள் நமக்கு உண்டாகாது. அந்த சூரியனை விட அதை படைத்த தேவன் மேலானவர், கர்த்தர் மேலானவர். அவரால் உண்டாக்கப்பட்ட சூரியனே நம்மேல் உதிக்கும்போது நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த சூரியனை படைத்த கர்த்தர் நம்மேலே உதிக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மேல் வரும்போது நமக்கும் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக கர்த்தர் நம்மேல் உதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் சூரியனை அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நாமும் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்மேல் உதிப்பார். கர்த்தர் நம்மேல் உதிக்கும் போது நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.